ஆசிரியர்களை அரசு என்றும் கைவிடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. டெட் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பேட்டி. கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் நவம்பர் மாதத்திற்குள் திறக்கப்படும். ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும். சிட்டி யூனியன் வங்கி ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. சென்னை கோவை மாநகராட்சி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு. எஸ்பி வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல். காங்கிரஸ் கூட்டத்தில் தன் தாயை அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி வேதனை. நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என பேச்சு. செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளேன். அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செங்கோட்டையனுடன் இணைந்து பவானிசாகர் எம்எல்ஏ ஆலோசனை. அறையை பூட்டிக் கொண்டு நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் தமிழ்நாட்டில் ஜவுளி ஆட்டோமொபைல் துறைகளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் சூழல். அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கும் பணிகள் விரைவில் நிறைவு பெற்ற பின் மாதந்தோறும் மின்கட்டணம் வசூல். அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் தொழிலாளி இறந்ததால் நடந்த போராட்டத்தில் வன்முறை. குடியிருப்புகளை தாக்கியதுடன் கற்களை வீசியதால் தடியடி நடத்திய காவல்துறை. அமெரிக்க வரி விதிப்பில் இருந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்களை காக்க நிவாரணம் தரவில்லை என குற்றச்சாட்டு. மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போராட்டம். துருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க எதிர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடலில் இறங்கி கருப்பு கொடியுடன் மீனவர்கள் போராட்டம். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் அருகே 2 வீலரில் ஏற்றிச் சென்ற பன்றி தாவி குதித்ததால் விபத்து. பின்னால் பைக்கில் வந்தவர் பன்றி மீது மோதியதில் கீழே விழுந்து உயிரிழப்பு. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சீறிப்பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக பாலம் ஒன்றை மூட முடிவு. பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2.5 லட்சமாக உயர்வு. 1300 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான போது துப்பாக்கியால் சுட்ட பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்எல்ஏ. காரில் தப்பிச் சென்ற எம்எல்ஏ ஹர்மீத் பதன் மஜ்ராவை தேடும் காவலர்கள். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்ய இந்தியா மிகவும் தாமதமாக முன்வந்தது. பல ஆண்டுகளாக ஒருதலை பட்சமான பேரழிவை அமெரிக்கா சந்தித்ததாக ட்ரம்ப் விமர்சனம். 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து மிச்சல் ஸ்டார்க் ஓய்வு. ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்த முடிவு. ஆசிரியர்களை அரசு என்றும் கைவிடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. டெட் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பேட்டி. கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ
அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். சென்னை பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் நவம்பர் மாதத்திற்குள் திறக்கப்படும். ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும். சிட்டி யூனியன் வங்கி ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. சென்னை கோவை மாநகராட்சி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு. எஸ்பி வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல். காங்கிரஸ் கூட்டத்தில் தன் தாயை அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி வேதனை. நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என பேச்சு. செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளேன். அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. நான் மனம் திறந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செங்கோட்டையனுடன் இணைந்து பவானிசாகர் எம்எல்ஏ ஆலோசனை. அறையை பூட்டிக் கொண்டு நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் தமிழ்நாட்டில் ஜவுளி, ஆட்டோமொபைல் துறைகளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் சூழல். அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கும் பணிகள் விரைவில் நிறைவு பெற்ற பின் மாதந்தோறும் மின்கட்டணம் வசூல். அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் தொழிலாளி இறந்ததால் நடந்த போராட்டத்தில் வன்முறை. குடியிருப்புகளை தாக்கியதுடன் கற்களை வீசியதால் தடியடி நடத்திய காவல்துறை. அமெரிக்க வரி விதிப்பில் இருந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்களை காக்க நிவாரணம் தரவில்லை என குற்றச்சாட்டு. மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போராட்டம். துருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க எதிர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடலில் இறங்கி கருப்பு கொடியுடன் மீனவர்கள் போராட்டம். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் அருகே 2 வீலரில் ஏற்றிச் சென்ற பன்றி தாவி குதித்ததால் விபத்து. பின்னால் பைக்கில் வந்தவர் பன்றி மீது மோதியதில் கீழே விழுந்து உயிரிழப்பு. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சீறிப்பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக பாலம் ஒன்றை மூட முடிவு. பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2.5 லட்சமாக உயர்வு. 1300 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான போது துப்பாக்கியால் சுட்ட பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்எல்ஏ. காரில் தப்பிச் சென்ற எம்எல்ஏ ஹர்மீத் பதன் மஜ்ராவை தேடும் காவலர்கள். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்ய இந்தியா மிகவும் தாமதமாக முன்வந்தது. பல ஆண்டுகளாக ஒருதலை பட்சமான பேரழிவை அமெரிக்கா சந்தித்ததாக ட்ரம்ப் விமர்சனம். 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து மிச்சல் ஸ்டார்க் ஓய்வு. ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்த முடிவு. ஆசிரியர்களை அரசு என்றும் கைவிடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. டெட் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பேட்டி. கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். சென்னை பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் நவம்பர் மாதத்திற்குள் திறக்கப்படும். ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு.
ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும். சிட்டி யூனியன் வங்கி ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. சென்னை கோவை மாநகராட்சி ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கு. எஸ்பி வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தகவல். காங்கிரஸ் கூட்டத்தில் தன் தாயை அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி வேதனை. நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என பேச்சு. செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச உள்ளேன். அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செங்கோட்டையனுடன் இணைந்து பவானிசாகர் எம்எல்ஏ ஆலோசனை. அறையை பூட்டிக் கொண்டு நடைபெற்ற ஆலோசனை கூட்டம். அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் தமிழ்நாட்டில் ஜவுளி, ஆட்டோமொபைல் துறைகளில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் சூழல். அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கும் பணிகள் விரைவில் நிறைவு பெற்ற பின் மாதந்தோறும் மின்கட்டணம் வசூல். அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். சென்னை அருகே காட்டுப்பள்ளியில் தொழிலாளி இறந்ததால் நடந்த போராட்டத்தில் வன்முறை. குடியிருப்புகளை தாக்கியதுடன் கற்களை வீசியதால் தடியடி நடத்திய காவல்துறை. அமெரிக்க வரி விதிப்பில் இருந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்களை காக்க நிவாரணம் தரவில்லை என குற்றச்சாட்டு. மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போராட்டம். துருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க எதிர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடலில் இறங்கி கருப்பு கொடியுடன் மீனவர்கள் போராட்டம். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் அருகே 2வீலரில் ஏற்றிச் சென்ற பன்றி தாவி குதித்ததால் விபத்து. பின்னால் பைக்கில் வந்தவர் பன்றி மீது மோதியதில் கீழே விழுந்து உயிரிழப்பு. டெல்லி யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி சீறிப்பாயும் வெள்ளம். முன்னெச்சரிக்கையாக பாலம் ஒன்றை மூட முடிவு. பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2.5 லட்சமாக உயர்வு. 1300 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான போது துப்பாக்கியால் சுட்ட பஞ்சாப் ஆம் ஆத்மி எம்எல்ஏ. காரில் தப்பிச் சென்ற எம்எல்ஏ ஹர்மீத் பதன் மஜ்ராவை தேடும் காவலர்கள். அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்ய இந்தியா மிகவும் தாமதமாக முன்வந்தது. பல ஆண்டுகளாக ஒருதலை பட்சமான பேரழிவை அமெரிக்கா சந்தித்ததாக ட்ரம்ப் விமர்சனம். 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து மிச்சல் ஸ்டார்க் ஓய்வு. ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்த முடிவு.